ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளா, அதே நேரத்துல ரொம்ப ரொம்ப ஹெல்தியா, டேஸ்டான ராகி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ராகி உருண்டை ட்ரை பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்நாக்ஸா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ், கீரைலாம் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இத செய்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா, இதுல ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது 2யுமே நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்லயே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு இது வதங்கி வந்ததுக்கு அப்புறமா, ஒரு மீடியம் சைஸ் கேரட்ட நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட் நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு பிடிச்சமான காய்கள் எது வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். காய சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா, ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரைய நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட. ஸோ ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட முருங்கைக்கீரை இல்ல அப்டின்னா, உங்ககிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து கூட நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கீரை பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம 1 கப் அளவு ராகி மாவு எடுக்க போறோம். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க எந்த கப்ல 1 கப் மாவு எடுக்கிறீங்களோ, அதே கப்ல 2 கப் தண்ணி. கூடவே இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க இது நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஸ்டவ்வ லோ ஹீட்ல வச்சுட்டு, இதுல 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். கடையில வாங்குனது, வீட்ல அரைச்சது எந்த ராகி மாவு வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வீட்ல அரைச்ச ராகி மாவு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். மாவ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி தட்டாம நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிறணும். நீங்க மிக்ஸ் பண்ணி ஒரு 2, 3 நிமிஷத்திலேயே நல்லா ஒண்ணு சேர்ந்து வந்துரும். லோ ஹீட்லயே வச்சு கலந்து குடுங்க. இப்ப பாருங்க, இது பேன்ல வந்து ஒட்டாம எல்லாமே ஒரு சேர அப்படியே ஒண்ணா வந்திருக்கு பாருங்க. இந்த டைம்ல நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இத ஒரு பிளேட்ல மாத்தி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க நம்மளுக்கு இது வந்து நல்லாவே ஆறி வந்துருச்சு. திரும்ப ஒரு முறை நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட கையில கொஞ்சமா எண்ணெயோ, இல்லன்னா தண்ணியோ, இல்ல கொஞ்சமா நெய்யோ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உருண்டைகள பிடிச்சீங்கன்னா கையில ஒட்டாம வரும். உங்களுக்கு எந்த சைஸ்ல உருண்டைகள் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து உருட்டிக்கலாம். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் உருண்டைகளா தான் உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம உருண்டைகள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு, இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்ல நான் வாழை இலை எடுத்து வச்சிருக்கேன். அது மேல நான் உருண்டைகள அடுக்கிக்கிறேன். நீங்க நம்ம நார்மலான இட்லி தட்டுல கூட அடுக்கிக்கலாம். இட்லி பாத்திரத்துல 2 டம்ளர் அளவு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டைகள உள்ள வச்சுக்கலாம். இத ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்லயே ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்மளுக்கு அந்த உருண்டைகள் எல்லாமே மேல நல்லா ஷைனிங்கா இருக்கு பாருங்க. நல்ல பளபளன்னு இருக்கு இல்லையா? இதுதான் வந்து கரெக்ட்டான டைம். இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிறணும். மேல ஷைனிங்கா இருந்தது அப்டின்னா, உருண்டைகள் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அத எடுத்துக்கலாம். அவ்வளதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்ல ராகி உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.